யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இங்கே பார்க்கிறோம், சாத்தானால் யோபுடைய சரீரம் தாக்கி அழிக்கப்படுகிறது. ஆண்டவரிடத்திலே சாத்தான் கேட்கிறான், யோபுவை வாதிக்க வேண்டும், யோபுக்கு ஒரு பலகீனத்தை போட வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அவனை வாதித்துக்கொள், அவனுடைய உயிருக்கு ஒன்று வரக்கூடாது, அவன் மறிக்க கூடாது, வாதித்துக்கொள் சொல்ல பொழுது அவன் வந்து என்ன செய்தானா, அதாவது யோபுடைய உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை மட்டும் பருக்களை போட்டான். தலையிலிருந்து கால் வரையிலும் பருக்கள். என்ன வியாதியை போட போறேன்னு நம்ம பெர்மிஷன் கேட்கல. நான் வியாதியை போடுவேன், அவன் கஷ்டப்படுவான், அப்போது தேவனை தூசிப்பான். ஆனால் வந்து இப்போ பருக்களால் வாதிச்சு புண்ணாகி ஓட்டை எடுத்து சுரண்டுகிறான். இன்னைக்கு பாருங்க, இந்த யோபுடைய சரீரத்தில் பாதிப்பை, ஒரு தாக்குதலை தொடுத்து சரீரத்தை அழித்து போட்டதை போல சாத்தான், பிசாசு இன்னைக்கு அநேகருடைய சரீரத்தை தாக்கி அழித்து வைத்திருக்கிறான். அநேகருடைய சரீரத்தை தாக்கி இருக்கிறான். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆத்துமா விலையேற பெற்றது, அது பரலோகத்துக்கு சொந்தமானது, தேவனுக்கு சொந்தமானது. ஆவி இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்காய் ஜீவனாய் கர்த்தர் கொடுத்த ஒரு தீபம். சரீரம் இந்த உலகத்துக்குரியது, அதுக்கு இந்த மண்ணுக்குரியது. ஆனால் சரீரம் தாக்கப்பட்டாலே நாம் பாதிக்கப்படுகிறோம், ஆத்துமா பாதிக்கப்படுகிறது. தேவனை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம், முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம், டென்ஷன் உண்டாகுது. அதனால தான் பிசாசு என்ன செய்கிறான்னா, நம்முடைய சரீரத்தை அதிகமாய் தாக்குவான். இந்த பிசாசுடைய ஒரு பயங்கரமான தந்திரம், நாம் லெக்கை நோக்கி போகும் பொழுது, யுத்த களத்தில் நிற்கும் பொழுது, அவனை எதிர்த்து அடித்து ஜெயம் எடுத்து இந்த உலகத்திலே முன்னோக்கி போவதற்கு நாம் ஆண்டுடைய கிருபையினால் நடத்தப்படும் பொழுது, அவன் நேரடியாய் நம்மை தாக்க முயற்சித்து முடியாத பட்சத்திலே, சில வேளையில் நம்முடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் அல்லது வீட்டிலே புருஷனுக்கு எதிராய் மனைவியை, மனைவிக்கு விரோதமாய் புருஷனை, பெற்றோர்களுக்கு விரோதமாய் பிள்ளைகளை, பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்களை அவங்கள தூண்டிவிட்டு நம்முடைய மைண்டை டைவர்ட் பண்ணுவான். அப்ப நாம் இவர்களோடையே சண்டை போட்டு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது சத்துருவை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு புரிந்து கொண்டீர்களா? இப்போ உதாரணமா வெளியிருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் அவர்களை சமாளிக்க வேண்டும். அவர்கள் எந்த ரூபத்திலே வந்திருக்கிறார்கள், எப்படி வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதற்கான ஆட்களை பார்த்து அல்லது பேசி, அல்லது நேரடியாக பேசி, அல்லது நம்முடைய பலத்தை காட்டி, பணத்தை காட்டி நம்ம மேற்கொள்ளணும். இப்போ அது ஒரு பெரிய இதாக இருக்குது. இல்லைன்னா நம்மளை அவங்க மேற்கொண்டுருவாங்க, அழிச்சிருவாங்க, நம்மளை இருக்க விட மாட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துன்னு வச்சிடுங்களேன். கணவன், மனைவி, பிள்ளைகளுக்குள்ள ஒரு சண்டை, ஒரு குழப்பம் வந்துன்னா நீங்கள் இப்போ அதை தாக்க முடியாது. இங்கேயே மைண்டை போட்டு குழப்பி அவன் அங்கே யுத்தத்துக்கு போடாம தடுத்துறான். அப்போ எதிரி ஜெயிச்சிருவான். இது பிசாசுடைய ஒரு பயங்கர தந்திரம். இதே போலதான் நம்முடைய சரீரத்தை அவன் தாக்கிட்டான்னா நம்ம மனம் சோர்ந்து போயிடும். அதுலேயே நம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவோம். நான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே இருக்கும்போது, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே அங்கே எங்களை நடத்தின ஆவிக்குரிய தகப்பன் ஒரு சபை. அன்றைக்கு அந்த திருச்சபையில் 500 விசுவாசிகள் உண்டு. அதில் நான் ஆராதனைக்கு செல்லுவேன். அந்த ஊழியர் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டார். ஆனால் அவர் சபை விட்டு அதிகமாக வெளியே எங்கேயும் போக மாட்டார். சபைக்காக ரொம்ப பிரயாசப்படுவார்.
மக்களை ஆண்டவருக்குள்ளே நடத்துவார். அவங்க வளருவதற்கு கூட்டங்களை நடத்தி கொண்டே இருப்பார். அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டாங்க. ஒரு வளர்ந்து வந்த ஊழியம். அப்போ திடீரென்று முக்கியமான அதில் நெருக்கமாக சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு இளைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 2 பையனும் ஒரு பொண்ணும், அந்த பிள்ளைக்கு கிட்னி ப்ராப்ளம், அதனால் திடீர்னு அப்படி வந்துச்சுது, அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் அவரால் வர முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்போ பிசாசுடைய ஒரு தந்திரம் பாருங்க, அந்த வியாதியை போட்டு என்ன செய்கிறான், நம்முடைய மனநிலைகளை பாதிப்புக்குள்ளாக்குகிறான். அப்போ நம்ம அதற்காக கவனமாக ஜெபிக்கணும். அப்போ பிசாசுக்கும் வியாதிக்கும் ஒரு தொடர்பு உண்டு, சாத்தானுக்கும் வியாதிக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு உண்டு. அதனால நீங்கள் வியாதி வரும், அதாவது நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு மருத்துவர்களே உங்கள் ஃபேமிலி நிறைய இருக்கலாம், எவ்வளோ பேர் இருந்தாலும் வெறும் மருந்தினாலே வியாதியை சுகமாக்கி கொள்ளலாம், எங்களுக்கு எல்லாம் இருக்குது என்று நீங்கள் தேவனை அறியாமலும் பிசாசின் தந்திரங்களை அறியாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நிறைய மருத்துவர்கள் வியாதியோடு இருக்கிறார்கள், என்னிடத்தில் தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறார்கள். நான் ஊழியக்காரனாய் பரிபடுத்த சொல்லுகிறேன், அவர்கள் மூலம் நிறைய நோயாளிகள் சுகமாகிறார்கள் அவர்கள் கொடுக்கிற மருந்திலே. ஆனால் அவர்களுக்கு வந்த பலகீனம் அவர்களால் மாற்ற முடியவில்லை. காரணம், சாத்தான் ஒருத்தன் இருக்கிறான். இந்த வியாதி வரும்போதே முதலாவது நம்ம எதிர்க்க வேண்டியது பிசாசை, சாத்தானை எதிர்க்கணும். அதற்கு தான் நம்ம ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு வருகிறோம். நமக்குள்ளே உண்டாகிற ரட்சிப்பு, நமக்குள்ளே ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம், நமக்குள்ளே கொடுக்கிற வரந்தம் பிசாசை எதிர்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஆவியில் நிரம்பி இருந்தனால தான், அபிஷேகத்தில் இருந்தனால தான் அவர் பிசாசை எதிர்த்து ஊழியம் பண்ணினார். பிசாசுகளை துரத்தி நோய்களை குணமாக்கி கொண்டே இருந்தார். இந்த ரட்சிப்பும் அபிஷேகமும் தேவனுடைய வரமை இல்லாத இடத்திலே வியாதியிலிருந்து விடுதலை இல்லை. அது எவ்வளோ பெரிய சபையாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஊழியமாக இருக்கலாம், மக்கள் அங்கே போவாங்க. ஒரு பாலிட்டிக்ஸ், அதாவது ஒரு அரசியல் மாதிரி காரியங்களை, அது என்ன சொல்லுது, அதாவது ஒரு கட்சி மாதிரி, வேறொரு காரியம் மாதிரி போய் தங்களுடைய காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை மட்டும் அவங்க நடத்தி கொண்டிருப்பாங்களே தவிர, மற்றபடி அவர்களுடைய ஆவியிலேயோ ஆத்மாவிலோ சரீரத்திலேயோ அவங்க தேவையை சரியாக பூர்த்தி செய்து விட முடியாது. பிசாசு எதிர்க்க முடியாது. கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்குதான் விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்போஸ்தலர் 2:4 சொல்லுகிறது, அதாவது ஆவியான் தந்த வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். வரம் இல்லைன்னா ஆவியான வரும்போது வரம் வருது, வரம் வரும்போது தான் பிசாசு எதிர்க்க முடியும். அப்ப பாருங்க, சிலருக்கு நீங்க தொடர்ச்சியா பாருங்க, இந்த பிசாசு கிரியை செய்யும் போது ஒரு வியாதி வரும், அடுத்த வியாதி வந்து மாறுற மாதிரி அடுத்து வந்து கொண்டிருக்காங்க, அவங்களை அப்படி கீழே கொண்டு போவோம். அதுக்கு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து பிடிவாதமா நல்ல ஜெபித்து இந்த பிசாசை ஆவியில நிரம்பி கடிந்து கொள்ளணும். என் சரீரத்தில் வியாதியை போடுகிற பொல்லாத பிசாசு விலகி போய்விடு, என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் வியாதியை போடுகிற பொல்லாத பிசாசு விலகி போய்விடு, என் குடும்பத்தில் வியாதியை போட்டு எங்களை நஷ்டப்படுத்துகிற, பண நஷ்டத்தை உண்டாக்குற, மன கஷ்டத்தை உண்டாக்குற, எங்களை அலைச்சலை உண்டாக்குற, எங்களுக்கு பிஸ்னஸுக்கு போக விடாம, எங்களை வியாபாரத்துக்கு போக விடாம, ஆபீஸுக்கு போக விடாம அவன் செய்கிற ஆவியை விலகுன்னு சொல்லி கடிந்து செபிக்க அந்த ஆவி விலகும். நாங்கள் சம்பாதிக்கிற அந்த பணம் வீட்டில் வருவதுக்கு முன்ன வீணா போகுது, மருத்துவமனைக்கு போகுது, அப்படி நஷ்டத்தை உண்டாக்குற பிசாசு விலகுன ஆவியில நிறைந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் அதற்காக செபிக்கணும். அப்ப நம்ம வியாதியிலிருந்து ஒரு விடுதலை ஆக்கப்பட்டு நம்ம பாதுகாக்கப்பட்டு நடத்தப்படுவோம். மறந்து விடக்கூடாது. அதில் நம்ம எல்லாம் இருக்குன்னு அசட்டே இருக்கக்கூடாது. இது ஒரு பக்கம், வியாதி இப்படி கொண்டு போயிடுவான். இந்த மறுபக்கம் நிறைய கிரியைகளை பிசாசு செய்வான், நிறைய காரியங்களை செய்வான். அப்ப இப்போது நம்ம பிசாசு எதிர்த்து ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். அதாவது சாத்தானால் உண்டாக்கப்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை வேணும். யோபுக்கு ஒரு நாள் விடுதலை உண்டாயிற்று. கர்த்தர் மனம் இறங்கினார், அந்த கட்டை உடைச்சாரு. மீண்டும் அவர் 140 வருஷம் உயிரோடு இருந்ததாய் வேதம் சொல்லுகிறது. அவருடைய சரீரம் புதுப்பிக்கப்பட்டது. ஏன்னா பிசாசுடைய கட்டை உடைச்ச உடனே அது விலகிறோன்னு அவர் சுகம் ஆகிட்டாரு. பாருங்க, நல்ல புரிந்து. சாத்தான் எவ்வளவு தந்திரசாலி, எவ்வளவு கிரியை செய்கிறான், எவ்வளவு போராட்டங்களை கொண்டு வருகிறான். அப்ப இதுல இருந்தெல்லாம் விடுதலை பெறுவது இயேசுவினால தான். இயேசு இடத்துல வரும்போது நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாருமே ஜெபிக்க போகிறோம். சரீரத்திலே உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பொல்லாத ஆவி உங்களை கிரியை செய்கிறான், உங்களுக்கு தெரியல,
உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல உங்க மேல போராடி உங்களை தூங்க விடாம, இருக்க விடாம, வேலை செய்ய விடாம, சமைக்க விடாம, எப்போதும் ஒரு டென்ஷன் உண்டாக்கிட்டு அந்த ஆவியை நீங்க தான் இப்ப ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். என்னோட கூட சேர்ந்து அடியேன் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆன்லைன்ல இருக்கிறவங்க, டிவியில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தெளிவா சொன்னார். இன்னைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த பிக்ஸ், இன்னும் மூலவியாதி, சோரி, சிரங்கு, உறுப்புகள் பாதிப்பு, மருந்துகள் எடுத்து சுகமாகாத வியாதிகள், இதெல்லாம் இன்னைக்கு விலகி போகுது. ஜெபம் பண்ணுங்க. இந்த சாத்தானுடைய கிரி எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் அழிக்க போறாரு. அவன் வியாதியை போட்டிருக்கிறார் எல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு அழித்து இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார், அதிசயம் செய்ய போகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டோட கேளுங்க. இயேசுவே, என்னுடைய சரீரத்துல, என் புருஷனுடைய சரீரத்துல, என் பிள்ளையுடைய சரீரத்துல, ஆண்டவரே என் அண்ணன் தம்பியுடைய சரீரத்துல, என் அப்பா அம்மாவுடைய சரீரத்துல வியாதியை போட்டு வாதிக்கிற அந்த ஆவி விலகி எனக்கு சுகத்தை தாருங்க. யோபுடைய சரீரத்துல பருக்களை போட்டு வாதித்ததை போல எங்களை போட்டு வாதிக்கிற அந்த பிசாசை இப்ப துரத்துன்னு கேளுங்க. எல்லா கொடிய நோய்கள் அத்தனையும் விலகி போகும். பிசாசன் கட்ட உடைச்சி உங்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீரே, ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயித்து விட்டீரே, சாத்தானை துரத்தி விட்டீரே, உம்முடைய தழும்புகளினால் சுகத்தை கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி. அநேகருடைய வியாதியை கர்த்தர் விலக்கி விட்டார். இன்று இரவு நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சரீரங்களிலே மாற்றத்தை பார்ப்பீர்கள். சிலர் மருத்துவமனைக்கு போய் அடுத்த பரிசோதனை பண்ணும்போது ஆச்சரியத்தை பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட அதிசயங்கள் உங்களுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு உங்களை சுகமாக்குகிறார். அவர் சுகமாக்குற தேவன், பிசாசுடைய கிரியை அழிக்கிற தெய்வம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். சிலருடைய சரீரத்தில் இந்த கட்டிகள் மறைந்து கொண்டிருக்கிறது. தேவன் செயலாற்றுவதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. பரலோக அரசாங்கம் சாத்தானுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறது. வானத்திலே ஒரு பயங்கர யுத்தம் உண்டாயிற்று என்று வெளிப்படுத்தல் 12 இருக்கிறது. ஆமேன். தேவ தூதன் இறங்கி வந்து சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினான். அவன் கீழே விழுந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், தேவ பிள்ளைகளே, ஒரு பயங்கரமான யுத்தத்தை கர்த்தர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். சத்துருவோடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில, சில குடும்பத்துல பிசாசு சொல்றான் போக முடியாது. ஆனா கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவனுடைய யுத்தம் பலமாய் நடக்கிறது. அவன் விழுகிறான், அவன் விழுகிறான், அவன் விழுகிறான். சத்துரு கீழே விழுகிறான். அவன் தோல்வி அடைகிறான். ஆமென், ஆமென், ஆமென். நரம்பு பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள், உறுப்பு பிரச்சனைகள், தூங்க முடியாத கஷ்டங்கள், பக்கவாதங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். எல்லாவற்றையும் மாற்றுகிறார். பழுதுபட்ட உறுப்புகளை புதிதாகி மாற்றுகிறார். சிலருடைய சரீரங்களே உறுப்புகளை, அவயங்களை செயல்படாம பிசாசு வைத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். கர்த்தருடைய கரம் செயல்படுகிறது. ஆண்டவர் கிரியை செய்கிறார். நன்றி அப்பா. நீர் இன்றைக்கு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்புகிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.